வெல்கம் டு வனிஸ்ரீ லேர்னிங்ஸ். இன்னைக்கு நம்ம பாலிட்டில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பின் மூலங்கள். ஒவ்வொரு இந்தியன் அரசியலமைப்புல ஒவ்வொரு இதுவும் எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்திய அரசியலமைப்பு மூலங்கள். இந்திய அரசியலமைப்பு மூலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அரசியலமைப்பு ஆரம்பிக்கும்போது 60 நாடுகளோட அரசியலமைப்ப ஆய்வு செஞ்சு தான் நம்ம இந்திய அரசியலமைப்ப உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? இந்திய அரசாங்க சட்டம் 1935ல என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க. கூட்டாட்சி அமைப்பு. ஆளுநர் பதவி எந்த மாரி இருக்கணும்? நீதித்துறை அமைப்பு எப்படி இருக்கணும்? அப்புறம் அரசு பணியாளர் தேர்வாணையம். இப்ப நம்ம படிக்கிற டிஎன்பிஎஸ்சி, எல்லா கவர்மெண்ட் பணியாளர் தேர்வாணையமும், நிர்வாக விவரங்கள், ஆர்பிஐ தோற்றம், நெருக்கடி நிலைகள், பட்டியல், அரசு நிர்வாகம், அதிகார பகிர்வு. இது எல்லாமே இந்திய அரசாங்க சட்டம் 1935ல கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் இங்கிலாந்திலிருந்து என்னென்ன அரசியலமைப்பு மூலங்கள், அம்சங்கள் பெறப்பட்டதுன்னு பாருங்க. பாராளுமன்ற ஆட்சி முறை. பார்லிமென்ட்ல இருக்க ஆட்சி முறை எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு, சட்டம் இயற்றும் வழிகள், சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா இத பத்தி, அப்புறம் ஒற்றை குடியுரிமை, அமைச்சரவை பொறுப்பு, கேபினட் அமைச்சரவை, சபாநாயகர், நிதி பேராணை. சாரிங்க, அது நிதி இல்ல, நீதி பேராணை. பேராணைகள், பிரதமர் பதவி, ஈரவை அரசாங்கம், நாடாளுமன்றம் செயல்முறைகள். இதெல்லாமே பார்த்தீங்க அப்டின்னா, இங்கிலாந்துலருந்து பெறப்பட்டது. நெக்ஸ்ட்டு அமெரிக்காலருந்து என்னென்ன மூலங்கள் கிடைச்சிருக்குன்னு பாருங்க. அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, அரசியலமைப்பு மேன்மை, நீதித்துறை மறு ஆய்வு ஜுடிஷியல் ரிவ்யூ, முகவுரை, பதவி நீக்கம் இம்பீச்மென்ட் இதெல்லாம் வந்து அமெரிக்காலருந்து பெறப்பட்ட அம்சங்கள். நெக்ஸ்ட் அயர்லாந்து வந்து அரசு கொள்கை வழிகாட்டு நெறி டிபிஎஸ்பி, ஜனாதிபதி தேர்வு முறை, குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை இதெல்லாம் வந்து அயர்லாந்துலருந்து. நெக்ஸ்ட் கனடா, வலுவான மத்திய அரசு, எஞ்சிய அதிகாரங்களை மத்திய அரசால் ஆளுநர் நியமனம், உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனை வரம்பதிகாரம். இதெல்லாம் கனடால இருந்து. ஆஸ்திரேலியால இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒருங்கிணைந்த பட்டியல், கன்கரன்ட் லிஸ்ட் பொது பட்டியல். சரிங்களா? அது வர்த்தக சுதந்திரம், இரு அவைகளின் கூட்டமர்வு, முகவுரையின் மொழி இதெல்லாம் ஆஸ்திரேலியா. நெக்ஸ்ட் பிரான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்திய குடியரசு அமைப்பு லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி இதெல்லாம் பிரான்ஸ்ல இருந்து. நெக்ஸ்ட் ரஷ்யால இருந்து ஜெர்மனில இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவசர நிலை விதிகள், சஸ்பென்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஜெர்மனில இருந்து. நெக்ஸ்ட் ரஷ்யால இருந்து பார்த்தீங்கன்னா, அடிப்படை கடமைகள், நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் என்னென்ன, சமூக நீதி கருத்து, ஐந்தாண்டு திட்டங்கள் இதெல்லாம் வந்து ரஷ்யால இருந்து பெறப்பட்டது. இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஜா ஜாகிர் சாரி எக்கனாமிக்ஸ்ல வரும். சரிங்களா? இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் என்னென்ன, எப்பப்ப நம்ம ஐந்தாண்டு திட்டங்கள்ல யார் யார் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அதுல வரும். சரிங்களா? அது வரும்போது நம்ம அதுல பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஜப்பான்ல இருந்து பார்த்தீங்கன்னா, சட்டம் ஏற்படுத்திய நடைமுறைகள். அது பத்தி. நெக்ஸ்ட் தென்னாப்பிரிக்கா பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு திருத்த நடைமுறை, மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல். இதெல்லாம் பார்த்து ஆப்பிரிக்கால இருந்து பெறப்பட்டது. நெக்ஸ்ட் சுவிட்சர்லாந்துல இருந்து பார்த்தீங்கன்னா, வரம்பிற்குட்பட்ட கூட்டாட்சி அதிகாரங்கள். இதெல்லாம் சுவிட்சர்லாந்துல இருந்து பெறப்பட்ட அம்சங்கள். நம்ப இந்திய அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா, 60 நாடுகள்ல இருந்து ஆய்வு செஞ்சு தான் நம்ம இந்திய அரசியலமைப்ப நல்ல வலுவான இந்திய அரசியலமைப்பா கொண்டு வந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுதான் இவ்வளதான் நம்ம இந்த நாடுல இருந்து என்னென்ன பெறப்பட்டதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்த்துருக்கோம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவ நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ. வெல்கம் டு வனிஸ்ரீ லேர்னிங்ஸ். இன்னைக்கு நம்ம பாலிட்டில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பின் மூலங்கள். ஒவ்வொரு இந்தியன் அரசியலமைப்புல ஒவ்வொரு இதுவும் எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்திய அரசியலமைப்பு மூலங்கள். இந்திய அரசியலமைப்பு மூலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அரசியலமைப்பு ஆரம்பிக்கும்போது 60 நாடுகளோட அரசியலமைப்ப ஆய்வு செஞ்சு தான் நம்ம இந்திய அரசியலமைப்ப உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? இந்திய அரசாங்க சட்டம் 1935ல என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க. கூட்டாட்சி அமைப்பு. ஆளுநர் பதவி எந்த மாரி இருக்கணும்? நீதித்துறை அமைப்பு எப்படி